சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கியிருப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அம்பாஞ்சேயா பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு பகுதியான PKNS அடுக்குமாடி குடியிருப்பில் தேசிய குடிநுழைவுத்துறையினர் நடத்திய சோதனையில் 93 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். குடும்பங்களாக குடியிருப்பு பகுதியில் அவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் 2 தலைமுறைகளையும் கடந்து சட்டவிரோதமாக அவர்கள் தங்கியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இந்தோனேசியா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 4 மாத குழந்தை முதல் 55 வயதினர் இச்சோதனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள 189 வெளிநாட்டினரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களில் 93 பேர் எந்தவொரு ஆவணங்களும் இன்றி மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களுடன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி திடீரென ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. நேற்று நண்பகல் 12:41 மணியளவில் சிறுமி காணாமல் போனதாக அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் அதிகாலை வரையில் சிறுமியை தேடும் பணியை மேற்கொண்டதாகவும் கோத்தாபெலுட் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் ஷஸ்வான் லாத்தூன் தெரிவித்தார். கம்போங் பியாசு பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் அச்சிறுமி இறுதியாக காணப்பட்டாலும் அவர் காணாமல் போன பகுதி இன்னும் அறியப்படாததால் தேடுதல் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தின் போது சிறுவர்கள் மட்டுமே இருந்ததால் தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்று காலை பேருந்தின் அடியில் சிக்கிய மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே பலியானதாக லார்கின் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் சைபுல் நிசாம் முகமது தெரிவித்துள்ளார். காலை 6 மணி அளவில் தனியார் பேருந்தின் இடது பக்கத்தில் முந்தும் போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் 19 வயது மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் விசாரணைக்காக 39 வயது பேருந்து ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தலைநகரின் ஜலான்புடு பகுதியில் உள்ள பிரபல மீன்கள் வணிக தளமான மெர்ஸ் வணிக கடைகள் தீயில் முழுவதுமாக கருகியது. நேற்று இரவு 9:38 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதாக கோலாலம்பூர் தீயணைப்பு துறை ஆணையர் சலேத்துல் அஸ்மீர் அப்துல்லா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வணிக தளத்தில் இருந்த கடைகள் பலகையால் ஆனதால் தீ வேகமாக பரவியதாகவும் 7 மீன் கடைகள் முழுமையாக தீயில் கருகியதாகவும் அவர் கூறினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மானிய விலை பொருட்களை பதுக்கி வைப்பதாக பேரா மாநில உள்நாட்டு வாழ்க்கை செலவின அமைச்சிற்கு புகார் கிடைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட கடையை நேற்று நண்பகல் 1:30 மணியளவில் சோதனை மேற்கொண்டதில் 870 கிலோகிராம் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளும் 87 கிலோ எடையிலான சமையல் எண்ணெய் பாத்தல்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா மாநில உள்நாட்டு வாழ்க்கை செலவினத்துறை இயக்குனர் டத்தோ கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். 38 வயதான கடையின் ஊழியர் பதுக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரை பேரா மாநில உள்நாட்டு வாழ்க்கை செலவினத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருவதாகவும் கடையின் உரிமையாளரை தேடி வருவதாகவும் டத்தோ கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கடையிலிருந்து 4567.50 மதிப்பிலான அரசு மானிய விளைபொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக அவர் கூறினார். 50 ஆண்டுகளை கடந்த பரிசான் நேஷனல் கட்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் பரிசான் இளைஞர் பிரிவு தலைவருமான அக்மால் சலே கேட்டுக் கொண்டுள்ளார். 50 ஆண்டுகளை கடந்து பரிசான் நிலைத்து நிற்பதற்கு அதன் மூத்த தலைவர்களின் வழிகாட்டல் ஒரு தூணாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தும் ஆற்றல் இளைஞர்களிடத்தில் இருப்பதாகவும் பரிசான் பழைய கட்சியாக இருப்பதால் இது கிழவர்களின் கட்சியாக இல்லாமல் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியாக மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இனியும் காத்திருந்தால் பரிசானில் புதியவர்கள் இல்லாமல் 25 ஆண்டுகளில் பரிசான் காணாமல் போய்விடும் என்றும் இன்றே பரிசானின் திட்டங்களையும் எண்ணங்களையும் இளைஞர்களுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும் என்றும் அக்மால் சல்லே தெரிவித்துள்ளார். நாட்டின் வளமான பொருளாதாரத்திற்கு உள்ளூர் வணிகர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார்.
அமைச்சின் மூலமாக பெறப்படும் வணிக மேம்பாட்டுக்கான நிதிகள் மலேசிய வணிகர்களுக்கு மட்டுமே எனும் நிலையில் மாநில அரசாங்கமும் உள்ளூர் வணிகர்களுக்கான உதவி நிதிகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சில மாநில அரசுகள் வெளிநாட்டு வணிகர்களுக்கு சிறப்பு நிதிகளை மக்களின் வரி பணத்திலிருந்து வழங்குவது நம் மக்களுக்கு நாம் செய்யும் துரோகம் என்று அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டு வணிகர்கள் மலேசியாவில் முதலீடுகளை செய்ய விரும்பினாலும் அதன் தொகை அளவு அதிகமாக இருந்தாலும் அதற்காக மாநில அரசின் நிதியை பயன்படுத்த வேண்டாம் என்பதை பிரதமர் அன்வார் வலியுறுத்தினார். கடந்த கால அரசியல் வேற்றுமைகளுக்காக தற்போது அம்னோ யாரையும் பழிதீர்க்க நினைக்கவில்லை என்று அம்னோ தலைவர் டத்தஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். பிற அரசியல் கட்சிகளுடன் அம்னோவிற்கு கருத்து முரண்கள் இருந்தும் இணைந்து பயணிக்க அம்னோவும் பரிசானும் அஞ்சியதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோல அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டவர்களையும் பழிதீர்க்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட டத்தஸ்ரீ ஹிஷாமுடீன் ஹுசேன், கைரி ஜமாலுடீன் போன்ற தலைவர்கள் மீண்டும் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட எண்ணினால் கட்சி அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக டத்தஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் ஹமீடி உறுதி அளித்துள்ளார். அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவது தாம் மட்டும் எடுக்கும் முடிவல்ல என்றும் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் முடிவு என்றும் சிறந்த தலைவர்களுடன் பயணிக்க தாம் விரும்புவதாகவும் டத்தஸ்ரீ ஹிஷாமுடீன் ஹுசேன், கைரி ஜமாலுடீன் இருவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். கிள்ளான் தெங்கு கிளானாவில் இன்று பட்ட பகலில் 60 வயது மதிக்கத்தக்க முதிய பெண்மணி ஒருவரிடமிருந்து மோட்டார் சைக்கிளில் தலை கவசத்தோடு வந்த நபர் ஒருவர் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலம் என்பதால் இப்பகுதியில் மக்கள் நெரிசல் அதிகம் காணப்படுகிறது. எனவே இதுபோன்ற பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.